இந்த கலவரம் ஒன்று வந்து இலங்கை அதிபர் மாளிகையில் நடந்தது. இப்போ வந்து நேபாளில் நடந்துக்கிருக்கு இந்த கலவரம் வந்து. இதெல்லாம் வந்து அடித்து நொறுக்குறாங்கன்னா அவங்க வேதனையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள்லாம் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உள்ள மக்கள்லாம் வந்து நீங்கள் நல்லது செய்வீங்க எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சூறையாடுறாங்க நாடாளுமன்றத்தை. இதை நம்ம என்னமோ ஒரு காட்சி மாதிரி நினச்சிக்கக்கூடாது. அண்டை மாநிலத்தில் அண்டை நாட்டிலானே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு பக்கத்து வீட்டில் வந்து நடக்கும் ஒரு துக்கமோ அல்லது வந்து ஒரு சண்டையோ நடக்குதுன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம், அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இல்லைன்னா வந்து இதே எதிரி வீட்டுக்காரனாக இருந்தாலும் எதிரி வீட்டுக்காரனாக இருந்தான்னா சந்தோஷப்பட்டுக்குவோம், நல்லா வேணும்டா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனால் அதே இது வந்து கொஞ்ச நாளில் நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அது மாதிரி தான் பக்கத்து நாடுகள் நடக்குது. ஏற்கனவே இலங்கையில் 2022 வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி வந்து அதிபர் மாளிகையில் பூந்து அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் இது பண்ணாங்க, ஒரு வழி பண்ணாங்க. இப்போ வந்து நேபாளில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து நீங்கள் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, கொள்ளையடிங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாகவே ஜனநாயகத்தையே கொலை பண்ணுறது, சட்டத்தையே மாற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து மக்கள் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் வந்து புரட்சி வெடிக்கும், இந்த மாதிரி வெடிக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து இதை வந்து நம்ம காட்சி பொருள் எடுத்துக்கூடாது. பக்கத்து நாட்டில் தானே நடக்குன்னு நம்ம இந்திய ஆட்சியாளர்களும் கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கிறோன்னா, தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து மக்களில் வந்து கவனிக்கணும். அதே மாதிரி வந்து தன்னுக்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறக்காக வந்து எதை வேணாலும் வானத்தை வில்லா வளைக்கிற மாதிரி சட்டத்தை வளைச்சி தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து ஆடம்பரமாக வாழ்கிறது, சொகுசாக வாழ்கிறத தவிர்க்கணும். இது வந்து படம் இல்லை பார்க்குறது, இது வந்து ஒரு பாடம்.